இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பரணி பேசுகிறேன். என்னை பற்றி ரொம்ப நல்லா எழுதுனதுக்கு நன்றி. என்னுடைய முதல் படம் கல்லூரி, ரெண்டாவது படம் நாடோடிகள், மூணாவது படம் விலை. கதை நாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். indiaglit.com ரசிகர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் காமராஜ், விலை படத்தோட இயக்குனர். indiaglit.comன்றது எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வெப் உலகம் அப்படின்றது எந்த அளவுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்குது. அது மாதிரி இந்தியா கிளிட்ஸும் ஒரு அங்கமானதில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்கிரீன் பண்ணும்போது நான் சொல்ல முடியல, என்ன பட்டினத்தார் பாட்டு நான் தொட்ட நட்டன்னு என்னென்னமோ வந்தது. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது போட்டோன்னே. ஏன்னா அப்படி ஒரு சென்சாருக்கு உட்பட்ட அந்த மாதிரி வார்த்தைகளாக இருந்தேன். பட்டினத்தார் லைன் இந்த லைனால நான் மிஸ் பண்ணிட்டேன். நமக்கு தெரியல இத்தனாலா. இந்த விலை டீம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு எல்லோருக்கும் வணக்கம். புது முயற்சியும் புது களமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் இந்த படம் காமராஜ் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு நல்ல படமாக வரும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அண்ணன் சரவணன் தான். என் கூட ஒரு படம் நடிக்கிறாரு. இந்தியா கிளிட்ஸ் வெப்சைட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் டி இமான். இப்போ விலை படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ, விலை என்ற படம். ஏன்னா இதில் வணக்கம், என்னோட பேர் சந்துரு. சிலந்தி படத்தில் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். மறுபடியும் விலை படத்தில் ஒரு சென்சிட்டிவான வில்லன் ரோலில் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் இப்போ ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க, கமர்ஷியல் பாட்டு. பொதுவாக சினிமாக்கனாவே எடுத்தோடனே ஒரு 1400 பாட்டு எழுதுனதுக்கு பிறகு கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போதான் நான் அறிமுகமாக இருக்குது. அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பட்டணத்தார் பாடலுடன் துவக்கி இருக்கிறார்கள். வித்தியாசமான ஒரு முயற்சி. சில படத்துக்கு பேரை பார்த்த உடனே சொல்லிடலாம், வேலை வேலை ரொம்ப பயப்படுற ஒரு வார்த்தை. இயக்குனர் காமராஜ் சார், யங் மேன், ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் இதில் நீங்கள் ஒரு சின்ன கெஸ்ட் கேரக்டர் போடுவீங்களா செய்வீங்களான்னு கேட்டார்.